வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சிவகீதை பகுதி 27. சென்ற 11வது அத்தியாயத்தில் சிவபெருமான் ராமா, ஜீவன் அந்த உடலை விட்ட பிறகு ஏற்படும் கதியையும் வேறு உலகம் செல்லுதலையும் பற்றி கூறுகின்றேன் என்று பேசத் தொடங்கினார். அதன் தொடர்ச்சியை பார்ப்போமா? ஜீவன் அந்த உடலை விட்டு வெறும் ஜீவனாக ஆகாசத்தை அடைகின்றது. ஆகாசத்திலிருந்து வாயுவை அடைகின்றது. வாயுவிலிருந்து தண்ணீரை அடைகின்றது. தண்ணீரிலிருந்து மேகத்தை அடைகின்றது. பிறகு ஜீவன் மழையில் கலந்து வந்து தானியமாகிறது. பிறகு அந்த தானியம் சமைக்கப்பட்ட உணவோடு இருக்கிறது. உடல் எடுப்பதற்காக சில ஜீவன்கள் யோனியை அடைகின்றது. வேதம், புராணம், கீதை முதலியவற்றை கேட்ட புண்ணிய பலனாலும் கர்ம பலனாலும் சில ஜீவன்கள் முக்தியையும் அடைகின்றது. பொதுவாக இந்த உலகில் உடல் எடுக்கும் ஜீவன் ஒருவர் உண்ணும் உணவாகி உள்ளே போகிறது. பிறகு சுக்லமாகவோ ரஜஸாகவோ மாறுகின்றது. அதன் பிறகு கர்ப்பத்தை அடைகிறது. அதன் பிறகு கர்மவினைக்கு தக்கபடி ஆணாகவோ பெண்ணாகவோ அழியாகவோ பிறவி எடுக்கின்றது. சரி, இவ்வாறு ஜீவன் போகும் கதியை கூறினேன். ஜீவன்களின் முக்தி வழியை இப்போது கூறுகின்றேன். சாந்தி முதலியவையோடு கூடி எப்போதும் பிரம்ம வித்தையில் ஆர்வத்தோடு இருக்கும் மனிதனின் ஜீவன் தேவயானம் எனும் தேவ வழியாக பிரம்மலோகம் வரையில் செல்கின்றது. அந்த ஜீவன் அர்ச்சித்த வடிவம் ஏற்று தின தேவதையை அடைந்து, பிறகு சுக்லபட்ச தேவதையை அடைந்து, பிறகு உத்தராயண தேவதையை அடைந்து, பிறகு வருஷ தேவதையை அடைகின்றது. பின் சூரிய சந்திர உலகங்களை கடந்து வித்யுத் லோகத்தை அடைகின்றது. அங்கே பிரம்மலோகத்து திவ்ய புருஷன் ஒருவன் வந்து இந்த ஜீவனை திவ்யமான ஒரு சரீரத்தில் புகச் செய்து அழைத்து கொண்டு போகின்றான். பிரம்மலோகத்தில் திவ்ய சரீரத்தோடு விரும்பிய போகங்களை அனுபவித்தபடி வெகு காலம் வாசம் செய்து பிறகு பிரம்மாவோடு கூடி முக்தியடைகின்றான். சுத்தமான பிரம்மத்தில் விருப்பம் கொண்டவன் ஓரிடத்திற்கும் போவதில்லை. அவனுடைய பிராணன்கள் தண்ணீரில் உப்புக்கள் போல் பிரம்மத்தோடு கலந்து விடுகின்றன என்கிறார். இங்கு சற்று விளக்கமாக பார்ப்போமா? பிரம்மம் வேறு, பிரம்மா வேறு. பிரம்மா என்பவர் பிரம்மதேவர். இவரை பிரம்மன் என்றும் சொல்வார்கள். ஆனால் பிரம்மம் என்பது ஜோதி சொரூபமானது. தன்னிலும் வேறாக யாரும் அற்றது. சுத்தமான பிரம்மத்தை அடைய விரும்பியவன் அடையும் நிலையை பெற்றவன் தேவலோகங்களுக்கோ பிரம்மலோகத்திற்கோ செல்வதில்லை. அந்த லோகத்து திவ்ய தேகங்களையும் பெறுவதில்லை. தண்ணீரில் போட்ட உப்புக்கள் தண்ணீரில் கரைந்து ஒன்றாகிவிடும். அதைப்போல அந்த ஜீவன் பிரம்மத்தோடு கலந்து ஐக்கியமாகிவிடும். அடுத்து சிவபெருமான் தொடர்ச்சியாக பேசத் தொடங்குகின்றார். கனவில் கண்ட காட்சிகள் விழித்து கொண்டவனுக்கு காணப்படாமல் லயமடைந்து விடுவது போல பிரம்ம ஞானிக்கும் மாயையான உலகத் தோற்றங்கள் முழுவதும் லயமடைந்து விடுகின்றன. பிரம்ம வித்தையை அறியாமல் புண்ணிய கர்மங்களை செய்யாதவன் மூன்றாவதான இடத்தை அடைகின்றான். அது பயங்கரமான ரௌரவம் முதலான பல நரகங்களின் இருப்பிடம். அங்கே நரக வேதனைகளை அனுபவிக்கின்றான். நரக வேதனைகளை அனுபவித்த பிறகு அந்த ஜீவன் பூவுலகில் ஈ, கொசு முதலான பிறவியை அடைகின்றான். இவ்வாறு ஜீவனின் கதியானது என்னால் சொல்லப்பட்டது. வேறு எதனை கேட்பதற்கு விரும்புகின்றாய் ராமா
என்று கேட்கின்றார். ராமர் பேசத் தொடங்குகின்றார். பகவானே, ஒருவன் ஞானம், கர்மம் இவைகளின் பலனுக்கு தக்கபடி பிரம்மலோகத்திலும் சந்திரலோகத்திலும் போகங்களை அனுபவிக்கின்றான் என்று கூறினீர்கள். கந்தர்வலோகம் முதலான லோகங்களின் போகம் எப்படிப்பட்டது? ஒருவன் இந்திரத்தன்மையை பெறுவதோ தேவத்தன்மையை பெறுவதோ கர்மவினை பலனாகவோ ஞானத்தின் பலனாகவோ இருக்கட்டும். இந்த உலகங்களின் போகங்களின் ஏற்றத்தாழ்வுகள் எப்படிப்பட்டது? அதனை சொல்வீராக. அது எப்படி உருவானது? அதையும் சொல்வீராக. இது விஷயத்தில் எனக்கு பெரிய சந்தேகம் உள்ளது என்று கேட்கிறார். பிரம்ம வித்யா ஞானம், அதாவது பிரம்ம வித்யா ஞானம், கர்மவினை இவைகளுக்கு ஏற்பவே கந்தர்வ தேவ போகங்கள் ஏற்படும். ஒருவன் வாலிபனும் அழகனும் சூரனும் நோயற்றவனும் பலவானுமாக இருந்து இந்த உலகம் முழுவதையும் குறைவின்றி ஒரு குடை கீழ் ஆள்கின்றான் என்றால் அந்த போகமானது மனித ஆனந்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது. தவமுடைய மனிதன் கந்தர்வராகிறான் என்றால் அந்த கந்தர்வனுக்கு ஏற்படும் ஆனந்தம் மனித ஆனந்தத்தை விட 100 பங்கு அதிகம் என்று சொல்லப்பட்டுள்ளது. கந்தர்வர்களுடைய ஆனந்தத்தை விட தேவ கந்தர்வர்களுடைய ஆனந்தம் 100 மடங்கு அதிகம். நீடித்திருக்கும் உலகங்களை பெற்றுள்ள தேவர்களுக்கு அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் அதிகம். முதலில் இருந்தே தேவர்களாக தோன்றியுள்ள தேவர்களுக்கு அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் அதிகம். இந்திரனுக்கு அதைவிட 100 பங்கு ஆனந்தம் அதிகம். தேவகுருவான பிரகஸ்பதிக்கு அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் அதிகம். பிரம்மதேவருக்கோ அதைவிட 100 மடங்கு ஆனந்தம் அதிகம். ஞானத்தினால்தான் சுகம் கிடைக்கும். தேவலோகத்தில் சுகத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. பாவம் புரியாதவனாக காமம் அற்று வேதம் ஓதி அதன் பொருள் உணர்ந்த அந்தணனுக்கும் மென்மேலும் முன்னர் சொல்லப்பட்ட எல்லா ஆனந்தங்களும் அங்கு உள்ளன. தசரதன் தனையனே, ஆத்ம ஞானத்தை விட சிறந்தது வேறெதுவும் இல்லை. ஆத்ம ஞானியான அந்தணன் தான் செய்யும் செயல்களால் உயர்வோ தாழ்வோ அடைவதில்லை. ஞானியை பாவச் செயல்கள் பற்றாது. எனவே ஞானியான அந்த பிரம்மத்தை உணர்ந்த பிராமணனே அனைவரிலும் உத்தமன். செய்யும் செயலின் பலன் இன்னது என தெரிந்து செய்பவனுக்கு குறைவற்ற பலன் கிடைக்கும். கோடி அந்தணர்களுக்கு அன்னதானம் அளிப்பதால் என்ன புண்ணிய பலன் கிட்டுமோ அதே அளவு பலன் ஞானிக்கு அன்னமளிப்பதால் கிட்டும். ஞானி என்பவன் ஈஸ்வரனேயாவான். ஞானியான அந்தணனை துவேஷிக்கின்ற இழிவான மனிதன் துன்பத்தால் தகிக்கப்பட்டு மடிந்து போவான். உபாசனை செய்பவன் மீண்டும் இழிநிலையை அடையவே மாட்டான். ஆதலால் அரசே, உபாசனையை விருப்பத்தோடு செய்பவனாயிருந்து சுகவானாக வாழ்வீராக என்று ராமருக்கு சிவபெருமான் ஆசீர்வதிக்கின்றார். ஓகே மக்களே, சிவகீதையில் 11வது அத்தியாயம் முடிவு பெற்றது. மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாமா? நன்றி, வணக்கம்.